கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது உள்ளங்கள் உணர்வுள்ள உள்ளங்களாக இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உணர்வுள்ள உள்ளம் என்று சொன்னால், மார்க்கம் சார்ந்த விஷயங்களை கேட்கும்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சம் வர வேண்டும், அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டும். இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளம் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். உள்ளம் இறுகி போய்விட்டது என்று சொன்னால் அந்த உள்ளத்திலே நேர்வழி இறங்காது, அந்த உள்ளத்திலே சத்தியம் எதுவுமே இடம்பெறாது. அத்தகைய உள்ளங்களை குறித்து அல்லாஹ் திருமலையிலே சொல்வான், அந்த உள்ளங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டதுன்னு சொல்லுவான். இப்போ முத்திரையிடப்பட்ட உள்ளங்களில் எந்த நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இறங்காது. இன்றைக்கு நமது நிலை என்னவென்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளங்கள் ஒரு நல் விஷயங்களை கேட்கிற போது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுகிறது என்று நாம் யோசிக்கணும். சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தாங்க, ஆரம்ப கால முஸ்லிம்கள் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் இந்த உலக மோகங்கள், துனியாவுடைய மஹப்பத்து, அதன் விளைவாக இந்த உள்ளங்கள் எல்லாம் இறுகி போயிடுச்சு. எல்லாம் துனியா தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் இந்த உலக மோகத்தை விட்டு தம் தோழர்களை எப்படியெல்லாம் தூரமாக்க முடியுமோ அப்படியெல்லாம் தூரமாக்குவான். ஒரு முறை சொன்னாங்க, எனக்கு உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் தங்கமாக்கி கொடுத்தால் கூட அதுல ஒரே ஒரு தீனார், அந்த ஒரு தீனார் கூட என்னுடைய வீட்டில் ஒரு 3 நாட்கள் இருப்பது எனக்கு நிம்மதியை தராதுன்னு சொன்னான். 3 நாள் ஒரே ஒரு தீனார் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தராது. என்னுடைய வீட்டில் இருக்கிற செல்வம் என்னுடைய கடனை அடைப்பதற்கு என்று இருக்குமானால் நான் அந்த காசை எடுத்து வைப்பேன், கடனை அடைக்கிறதுக்காக. மற்றபடி வீட்டில் செல்வம் இருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தராதுன்னு சொன்னான். இன்றைக்கு நாம் எவ்வளவு செல்வங்களை நம்முடைய வீடுகளில் நாம சேர்த்து வைத்திருக்கிறோம், எவ்வளவு செல்வங்கள். அது குறித்த வசியத்து கிடையாது, கடன்கள் குறித்த அறிவுரை கிடையாது. ஆனாலும் செல்வங்கள் நமக்கு இருப்பது மகிழ்ச்சியை தருது. இந்த செல்வங்கள் தான் நம்மை உள்ளங்களை இறுகச் செய்கிறது, உள்ளங்களை ஒரு உணர்வற்ற உயிரற்ற உள்ளமாக ஆக்கி விடுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை விட்டும் தூரமாக்கினான். ஒரு சஹாபி ஷத்தாத் இப்னு அவுஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு அழகான துஆவை கற்றுக் கொடுக்க விரும்புறாங்க. ஒரு துஆவை கற்றுக் கொடுக்க விரும்புறாங்க. உலகம், துன்யா, ஆகிரத்துடைய எல்லா விஷயமும் அதுல வருது. அந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்னால சொல்லக்கூடிய வார்த்தை தான் கவனிக்கத்தக்கது. நபி ஸல்லல்லாஹு அவரை பார்த்து சொல்றாங்க, யா ஷத்தாத், இதா ரஅய்த الناس اكتنزوا الذهب والفضة فاكتنز هذه الكلمات. ஷத்தாதே, மக்கள் எல்லாம் தங்க வெள்ளியை சேகரித்து வைக்கலாம், அவங்க தங்கத்தையும் வெள்ளியை சேகரிக்கிறத நீ பார்த்தால் நான் உனக்கு சொல்லித் தருகிற இந்த துஆவுடைய வாசகத்தை நீ பொக்கிஷமாக சேகரித்துக்கொள். அவங்க தங்கத்தை வைக்கிறாங்க, அவங்க வெள்ளியை சேகரிக்கிறாங்க, நான் சொல்லித்தரக்கூடிய இந்த துஆவை நீ சேகரித்துக்கொள். ஒரு அழகான வார்த்தை பாருங்க. அவ உண்மையான செல்வம் எது? இந்த துஆக்கள் தானே தவிர இந்த தங்கமோ வெள்ளியோ அல்ல என்று சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான துஆவை அவருக்கு கற்றுத்தந்தாங்க. எல்லாமே அதில் அடங்கி விடுகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர், யா அல்லாஹ் மார்க்க விஷயத்திலே உறுதியாக இருக்கிற நிலைப்பாட்டை எனக்கு தருவாயாக. வல் அஸீமத அல ருஷ்த், ஒரு நீண்ட துஆ அது. இந்த துஆவை நீ பொக்கிஷமாக கருதி கொள்ளுன்னு சொன்னான். அருமையானவர்களே, அவருடைய உள்ளங்களை இந்த துன்யாவை விட்டு இந்த உலகத்தை விட்டு தூரமாக்கினாதான் அந்த உள்ளங்கள் பண்பட்ட உள்ளங்களாக இருக்கும் என்பதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவர்களை உருவாக்கினார். அதனால என்ன, அவர்கள் குர்ஆன் கேட்டாங்கன்னு சொன்னா, குர்ஆன் ஓதுவதை கேட்டா அவங்களுடைய உள்ளங்கள் நடுங்கும், அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். குர்ஆன் ஓதிட்டு இருந்தா, ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா மனைவி மடியில படுத்திருக்கிறாங்க, மனைவி மடியில படுத்திருக்கிறாங்க. மனைவிங்கிறது ஒரு உலகம் இல்லையா? மனைவியை பார்த்தா மனிதனுக்குள் என்னென்னமோ ஆசைகள் வரும். மனைவி மடியில படுத்திருக்கிறவங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் திடீரென்று அழுதாங்க. அவங்களுடைய மனைவியும் அழுதாங்க. மனைவிக்கு காரணம் தெரியாது, கணவர் ஏன் அழுதாங்க, இவங்களும் அழுதாங்க. இப்ப கேட்டாங்க, நீ அம்மா அழுதுன்னு சொல்லி. இல்ல, நீங்க அழுததை பார்த்து எனக்கு அழுக வந்துச்சு. நான் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சிந்தித்து பார்த்து நான் அழுதேன். அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்வான், வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் எல்லோரும் இந்த நரக பாலத்தை கடந்தே ஆக வேண்டும். நரக பாலத்தை எல்லாரும் கடக்கணும், மூமின் காஃபிர் எல்லாம் கடக்கணும்.
இந்த ஆயத்தை நினைச்சேன் நான் அழுதேன்னு சொன்னாங்க. பாருங்க, மனைவி மடியில் இருக்கிறாரு, வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அவருக்கு நரகத்தை பத்தி அந்த ஆயத்து ஞாபகத்துக்கு வருது, அழுகிறாரு. இந்த உள்ள நமக்கு எங்க வருது? இப்படியான ஒரு நிலைப்பாடு நமக்கு இல்லை இல்லையா? சஹாபாக்கள் சாப்பிட்டா குடிச்சா கூட அழுவாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் ஒரு நாள் அழகான குளிர்ந்த தண்ணீரை குடிச்சான். குளிர்ந்த தண்ணீர் இல்லையா? நாம எப்பவுமே குளிர்ந்த தண்ணி குடிக்கிறோம், வெயில் காலமோ குளிர்காலமோ. குளிர்ந்த தண்ணீரை குடிச்சாங்க, அழுதாங்க. ஏன் இந்த நேரத்தில் எதுக்கான அழுகிறீங்கன்னு சொல்லி இப்போ அவங்க சொன்னாங்க, குரானை திறந்து பார்த்தீங்கன்னா நரகத்தில் நரகவாதிகள் ஆசைப்படுவது குளிர்ந்த தண்ணீருக்கு மட்டும்தான். நரகவாதிகள் ஆசைப்படுறது எதுக்குங்க? குளிர்ந்த தண்ணி தான். இந்த தண்ணியை தான் கேட்பாங்க. அல்லாஹ் சொல்வான், வஹீல பைனஹும் வ பைன மா யஷ்தஹூன். அவர்கள் விருப்பத்திற்கும் எதை ஆசைப்பட்டார்களோ அதற்கும் அவர்களுக்கும் மத்தியிலே திரை போடப்படும். இந்த குளிர்ந்த தண்ணி கிடைக்காது நரகத்துல. நாம் இந்த தண்ணி எவ்வளவு ருசித்து குடிக்கிறோம் என்று அந்த நேரத்தில் அழுதான். அவங்களுடைய உள்ளங்களை பாருங்க, துனியாவை அனுபவிக்கிறாங்க, ஆனா கல்பு ஆகிரத்துல இருக்குது. நாம பள்ளிவாசல்ல இருக்கிறோம், துனியா கல்பு உலகத்துல இருக்குது. அதனாலதான் போகணும் இல்லையா? அவங்க துனியாவை அனுபவிக்கிறாங்க, உள்ளம் ஆகிரத்தோடு இருக்கிறது. நாம பள்ளிக்கு வந்தா கூட நம்ம கல்பு துனியாவோட இருக்கு. இது அவங்களுக்கும் நமக்குமான வித்தியாசம். அப்ப எந்த நேரத்திலையும் அவர்கள் அழுவாங்க, எந்த நேரத்திலையும் அழுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில அவங்க கிராத் ஓதுவாங்க. ஒரு சிறிய வயதுடைய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஷத்தாத் அவங்க சொல்றாங்க, நாங்க கடைசி சஃப்ல நிற்போம், சின்ன பிள்ளைங்கெல்லாம் கடைசி சஃப்ல. ஹஜ்ரத் உமருடைய அழுகை எங்களுக்கு கேட்கும். உமர் தான் அழுகிற சத்தம் கடைசி சஃப்ல இன்னைக்கு எங்களுக்கு கேட்கும். இன்றைக்கு இமாமும் அழுகிறது இல்லை, கேட்கக்கூடியவர்களும் அழுகிறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல். இந்த ரசூலுக்கு அருளப்பட்ட வேதத்தை அவர்கள் கேட்டால் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ. அவங்களுடைய கண்கள் கண்ணீரை சொரியும், கண்ணீரை கொட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். சாதாரண அழுகை இல்லை, கண்ணீர் சிந்துவாங்க. இப்படித்தான் அந்த உள்ளங்கள் எல்லாம் ஒரு உணர்வுள்ள உள்ளமாக இருந்ததுனால மார்க்க விஷயங்களை கேட்கும் போது அவர்களுக்கு அழுகை வந்து விடுகிறது. அருமையானவர்களே, இப்படி நம்முடைய உள்ளங்கள் எப்படி வரும்? எத்தனை உபதேசங்களை கேட்கிறோம். நேர்வழி பெறுவதற்கு பல பயான்கள் தேவையில்லைங்க, பல உபதேசங்கள்லாம் தேவையில்லை. ஒரு மனிதன் வட்டியை விடணும்னு சொன்னா நூற்றுக்கணக்கான பயான் தேவையில்லை, ஒரு அரை மணி நேரம் பயான் தேவையில்லை, ஒரு வார்த்தை ஒற்றை சொல்லு போதுங்க. எத்தனை மக்கள் ஒரு சொல்லை கொண்டு ஹிதாயத்தை பெற்று இருக்கிறாங்க. மக்காவுக்கு ஒரு மனிதர் வருகிறார், லிமாத் அப்படின்னு ஒரு மனிதர். அவர் ஒரு காஃபிராக இருந்த ஒரு மனிதர். அவர் அறியாமை காலத்தில் வைத்தியம் பார்க்கிற ஒரு மனிதர், நோய்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்பாரு. அவர் மக்காவுக்கு வர்றார், அவர் ஒரு வேலையாக வருகிறார். மக்கள் அந்த காலத்தில் மக்காவுக்கு யாராவது புதுசா வந்துட்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு மனிதர் இருக்கிறார், போயிடாதீங்க அப்படின்னு தடுப்பாங்க. இவரையும் அப்படிதான் தடுத்தாங்க. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, எல்லாரும் சொல்றதை பார்த்து அவருக்கு ஏதோ மனவியாதியா, வியாதினா நான் குணப்படுத்துவோம், நான் டாக்டர் தானே, போலாம் என்னதான் சொல்லி பார்ப்போம்னு சொல்லி என்ன செய்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாரு. உங்களுக்கு ஏதாவது வியாதியா சொல்லுங்க, நான் குணப்படுத்துறேன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி யாராவது வந்து எதுவும் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, குர்ஆன் ஓதுவாங்க அல்லது அல்லாஹ்வை புகழ்வாங்க. இந்த ரெண்டு தான். அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு வியாதினா சொல்லுங்க, நான் குணப்படுத்துறேன். நபி ஸல்லல்லாஹு அமைதியாக நாம் உரைகளை ஆரம்பிக்கும் போது ஓதுகிறோமே, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அவ்வளவுதான். இது எத்தனை கலிமாத்துகள், எத்தனை சொற்கள் இருக்கும். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வாரம் நம்மளும் கேட்கிறோம், நம்ம உள்ளத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குமா? அவர் அப்பதான் கேட்கிறார், என்னடா இது இந்த வார்த்தைகள். ஏன்னா அந்த வார்த்தையினுடைய கருத்து அவ்வளோ அழகானது. ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறார், திரும்ப சொல்லுங்க அப்படிங்கிறார். வைத்தியம் பார்க்க வந்தார், திரும்ப சொன்னாங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க சொன்னாங்க. சொன்னாரு, நான் எத்தனையோ கவிஞர்களுடைய கவிதைகளை கேட்டவன், எத்தனையோ மந்திரவாதிகளுடைய மந்திரங்களை கேட்டவன், சூனியக்காரர்கள் பேச்சை கேட்டவன், ஆனால் இப்படி ஒரு சொல்லை நான் கேட்டதில்லை. உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு கூப்பிடல, அவரை வாங்க முஸ்லீமாங்க அப்படின்னு சொல்லல. ஒரு ஒற்றை வார்த்தைங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ்னு சொல்லி ஒரு மோமினுடைய கல்புல இருந்து குர்ஆனுடைய ஹதீஸுனுடைய எந்த வாசகம் வந்தாலும் அது பல பேருடைய ஈமானுக்கு காரணமாயிடும். உடனே முஸ்லீம் ஆயிட்டார். என் கூட்டத்தாரை போய் நான் அழைக்கிறேன்னு சொன்னார். அப்ப உபதேசங்கள், நீண்ட பயான்கள் தேவையில்லை.
உள்ளம் தெளிவாக இருந்தது என்று சொன்னால் எந்த நேரத்திலேயும் என்ன செய்ய முடியும்? அந்த உள்ளம் சத்தியத்தை ஏற்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஜும்மா உரையில சொல்றாங்க, சொர்க்க நரகத்தை எல்லாம் சொல்றாங்க. அப்படி அடிக்கடி சொல்லுவாங்க, சொர்க்கத்து காட்சி நரகத்து காட்சியை சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அலம், நான் அறிந்த உண்மைகளை நீங்கள் அறிந்திருந்தால். நான் சொர்க்கத்தை பார்க்கிறேன், நரகத்தை பார்க்கிறேன், நரகத்து வேதனைகள், யாராருக்கு என்ன வேதனை, வட்டி வாங்கினால் என்ன வேதனை, புறம் பேசினால் என்ன வேதனை, பொய் சொன்னால் என்ன வேதனை, இதையெல்லாம் நான் பார்க்கிறேன். நான் பார்க்கறத நீங்க பார்த்திருந்தீங்கன்னா லஹிக்தும் கலீலா, நீங்க கம்மியா சிரிப்பீங்க, வல பகைத்தும் கசீரா, நிறைய அழுவீங்க. அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்ட சஹாபாக்கள் எல்லாரும் முகத்தை மூடிக்கொண்டு எல்லாரும் அழுதாங்க. இந்த அறிவிப்பாளர் சொல்லுவாரு, அதாவது பாத்திரம் கொதிக்கும் போது சத்தம் கேட்கும் இல்லையா, அடுப்புல பாத்திரத்துல எதையாவது சுட வச்சிருந்தீங்க, அந்த பாத்திரம் கொதிக்கும் போது எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சஹாபாக்கள் அழுதாங்க. ஒரே ஒரு வார்த்தை தானங்க, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் கம்மியா சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீர்கள். ஏன்? அந்த உள்ளங்கள் எப்போதும் உயிரோடு இருந்தது, அந்த உள்ளங்கள் எப்போதும் துடிப்போடு இருந்தது. அதனால அவர்கள் இப்படி என்ன செய்யறாங்க, அழுததை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளம் இருக்குன்னு சொன்னா, இப்ப நம்மில் யாரும் மௌத்த விரும்ப மாட்டோம் இல்லையா? ஒருத்தர் எவ்வளவு அழகா மௌத்தா போயிருக்கட்டும், நம்ம அப்படி மௌத்தாகிறத விரும்ப மாட்டோம். ஒரு சஹாபி அவுஃப் இப்னு மாலிக் என்று ஒரு சஹாபி ஒரு ஜனாசா தொழுகைக்கு வர்றார். அந்த சஹாபி யாரு, இறந்து போனவர் யாரு, பெயர் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா தொழுகைக்கு தொழுவிக்கிறாங்க. இந்த அவுஃப் இப்னு மாலிக் பின்னால நின்று தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுடைய தொழுகையில 3வது ரக்காத்துல ஒரு துவா ஓதுறாங்க. ஜனாசாவுடைய 3வது தக்பீருக்கு பிறகு ஒரு துவா ஓதுறாங்க. அந்த துவாவுடைய வாக்கியங்கள் நாம் அடிக்கடி சொல்றது, ரொம்ப அழகான ஒரு துவா. மையத்துக்கு எப்படி துவா செய்யணும் நமக்கு தெரியாது, காலமெல்லாம் தொழுவோம் நமக்கு தெரியாது. நாம இத்தகைய துவாக்களை பாடம் செஞ்சு ஓதுனா நமக்கு ஓதுற கூட்டத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். இப்போ நிமிஷம் சில நேரங்களில் எல்லாரும் கேட்கிற மாதிரி ஓதுவாங்க, எல்லாரும் கேட்கிற மாதிரி மெதுவாக ஓத வேண்டியதை கூட மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நோக்கத்தில் சத்தமா ஓதலாம். ஒரு ஜனாசாங்க, அந்த ஜனாசால அல்லாஹுடைய தூதர் ஓதுறாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, அவங்க ஓதுனா தெளிவா இருக்கும். யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு கருணை காட்டுவாயாக, வஆஃபிஹி, யா அல்லாஹ் மறுமை சோதனைகளை விட்டும் இவரை பாதுகாப்பாயாக, வஅஃபு அன்ஹு, இவர் பாவங்களை மன்னிப்பாயாக, வஅக்ரிம் நுஸுலஹு, யா அல்லாஹ் இவருக்கு சிறந்த விருந்துபசரிப்பை தருவாயாக, வவஸ்ஸிஅ முத்ஹலஹு, யா அல்லாஹ் இவருடைய புகுமிடத்தை, கபர் இருக்கு இல்லையா, வவஸ்ஸிஅ முத்ஹலஹு, அவருடைய அந்த கபரை புகுமிடத்தை விசாலமாக்குவாயாக. எவ்வளவு அற்புதமான துவா. துவா செய்யறது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வவஸ்ஸிஅ முத்ஹலஹு அல்லாஹும்ம அக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், யா அல்லாஹ் இவரை தண்ணீரால், பனிக்கட்டியால், ஆலங்கட்டியால் கழுவி சுத்தப்படுத்துவாயாக. என்ன அழகான வார்த்தைகள். அல்லாஹும்ம அக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், இவரை தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்து, பனிக்கட்டியால் சுத்தப்படுத்து, ஆலங்கட்டியால் சுத்தப்படுத்து. வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைதல் அபியத மினத் தனஸ், யா அல்லாஹ் இவரை வெண்மையான ஆடை அழுக்கானால் சுத்தப்படுத்துவது போல இவரை சுத்தப்படுத்து. எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. மையத்துக்கு எப்படி துவா செய்யணும். நாம எத்தனை ஜனாசா சும்மா சடங்குக்கு போறோம், ஊருக்காக போறோம், உறவுக்காக போறோம், அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம ஜனாசாலாம். ஒரு மையத்துக்கு எப்படி துவா செய்யணும் தெரியுமா? அப்ப அவர் அப்படி சுத்தப்படுத்து. அல்லாஹும்ம அப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரி, யா அல்லாஹ் இந்த உலகத்து வீட்டை விட சிறந்த வீட்டை அவருக்கு கொடு. வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லி, இந்த குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடு. வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜி, இந்த துணையை விட சிறந்த துணையை கொடு. வஅத்ஹில்ஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தை கொடு. வஅய்துஹு மினன் நார், நரகத்தை விட்டு அவரை காப்பாத்து. இந்த துவா ஓதி முடிக்கிறாங்க. அந்த அவுஃப் இப்னு மாலிக் சொல்றாங்க, இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டேன். இந்த மையத்துக்காக அந்த துவாவில் அவருடைய உணர்வுகள் எப்படி வருது பாருங்க. என்ன அழகான துவா. இந்த உலகம் என்னங்க உலகம் இது? இந்த வீடு ஒரு வீடா என்ன? இந்த குடும்பம் ஒரு குடும்பமா என்ன? இதெல்லாம் விட அழகானதை கொடு. ஆஹா, இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். இது அந்த உள்ளங்கள் எப்போதும் ஆகிரத்தை தான் விரும்பும். ஏன்னா அது உணர்வு உள்ள உயிர் உள்ள வெள்ளங்கள், எல்லா விஷயத்தையும் விளங்கக்கூடிய ஒரு உள்ளத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். அருமையானவர்களே, சஹாபா பெருமக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எதை குறித்தாவது ஆர்வப்படுத்தினால் அதை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆர்வப்படுத்தினா செய்யணும். தர்மத்தை ஆர்வப்படுத்துறாங்க, தர்மம் கொடுங்கள். ஏன்னா மறுமையில ஒவ்வொரு மனிதனும் தனது தர்மத்தின் நிழலில் இருப்பான். அப்ப தர்மத்தை ஆர்வப்படுத்தினா ஏழைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க? இப்ப ஏழைகள்கிட்ட தர்மம் கொடுக்க காசு இல்லை இல்லையா, நபிசல் ஆசிரியர் அவங்க தர்மம் கொடுங்க தர்மம் கொடுங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய ஏக்கம், எங்களுக்கு தர்மம் கொடுக்க எங்கள்கிட்ட காசு இல்லையேன்னு சொல்லி. இப்ப யார சொல்லலாம், நாங்க என்ன செய்யறது, எங்களை போல ஏழைகள் என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் நிராசையாக்க மாட்டான், யாரையும் நிராசைப்படுத்த மாட்டாங்க. அப்ப உள்ளத்துல ஆசை வருது இல்லையா, நானும் தர்மம் கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மம் என்பது காசை கொண்டு மட்டும் அல்ல, காசு மட்டுமே தர்மம் கிடையாது. தர்மத்தின் வகைகளை சொன்னாங்க. வாகனத்தில் செல்லும் போது பிறரை ஏற்றி செல்வதும் ஒரு தர்மம் தான். பாதை தெரியாதவனுக்கு பாதை காட்டுவதும் தர்மம் தான். வழியில் கிடக்கிற கல் முல்லை அகற்றுவதும் தர்மம் தான். எதுவும் முடியாவிட்டால் 2 ரக்காத்து தொழுவதும் தர்மம் தான். லுஹா தொழுவது, 2 ரக்காத்து லுஹா தொழுவதும். அப்ப அந்த ஏழைகள் தர்மத்தை நாங்க செய்ய முடியலையே என்று ஏங்கிய நேரத்தில் உங்களுக்கான தர்மங்கள் இவ்வளவு வாசல் இருக்குது, தர்மத்துக்கான இத்தனை வழிகள் இருக்கிறது, இந்த தர்மத்தை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தா ஒரு உயிருள்ள உள்ளம், உணர்வுள்ள உள்ளம் தாங்காது. சின்ன தப்ப நாம மலையே இடிஞ்சு விழும் பெரிய பாவத்தை செஞ்சாலும் நமக்கு குற்றம் உணர்ச்சி வராது. ஆனால் இங்க பாருங்க, ஒரு சஹாபி முஆவியா இப்னு ஹக்கம் என்று ஒரு சஹாபி, அவருடைய ஒரு அடிமை பெண் மலைகளுக்கு அருகில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு நாள் பார்க்க போறார். இவர் போன நேரத்தில் இவருடைய ஆடுகளில் ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் பிடித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிமை பெண் கவனிக்கல, ஒரு ஆட்டை பிடிச்சிருச்சு, ஒரு ஓனாய் பிடிச்சிருச்சு. இவருக்கு கோபம் வந்துருச்சு, அடிமை பெண்ணை அடிச்சிட்டார். பாருங்க, தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் இல்லையா, தன்னுடைய பணிப்பெண்ணு தான், ஓனாய் சாப்பிட்டதை பார்த்து கோபம் வந்து அடிச்சிட்டாரு. அடித்து விட்டு அவருக்கு குற்ற உணர்ச்சி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட வர்றார், யார சொல்லலாம் இப்படி நடந்தது, ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் நான் கோபப்பட்டு என்னுடைய அடிமை பெண்ணை அடிச்சிட்டேன், இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் இந்த பெண்ணை விடுதலை செஞ்சிடட்டுமா? விடுதலை செஞ்சிட்டேன். நமக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நாம நம்முடைய அந்த பணியாளர்களை எத்தனை முறை திட்டி இருப்போம், சில நேரங்கள்ல காரணத்தினால, சில நேரங்கள்ல காரணம் இல்லாம, எத்தனை நேரங்கள்ல அவங்களுடைய சம்பளங்கள்ல அநியாயம் செஞ்சிருப்போம், எவ்வளவு நேரங்கள்ல காரணம் இல்லாம நீக்கி இருப்போம். இதை பத்தி நமக்கு என்னைக்குமே குற்ற உணர்ச்சி வந்ததில்லை. ஒரு தடவை அடிச்சிட்டார், ஒரு கோபத்துல அடிச்சிட்டார், அடிமை பெண்ணை தானே அடிச்சேன் என்று விட்டுட்டு போயிருக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட உள்ளங்களை உருவாக்கல. சஹாபா பெருமக்கள் ஒரு சின்ன தவறு செய்தால் கூட அந்த தவறுக்காக வருத்தப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி உருவாக்கிறாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் எவ்வளவு தவறுகள், எவ்வளவு பேருக்கு அநியாயங்கள், எத்தனை பேரை நாம தவறா பேசுறோம், நமக்கு வருத்தம் வருதா? உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போருக்கு சென்றிருக்கிறாங்க. போர்க்களத்துல எதிரிகளோடு சண்டை நடக்குது. அப்ப அந்த சண்டையில எதிரிகளை தாக்குறாங்க. ஒரு காஃபிரை தாக்க போகும்போது அவர் என்ன செய்யறாரு, ஒரு மரத்துக்கு பின்னால போய் ஒதுங்கிக்கிறாரு. உசாமா பக்கத்துல போறாங்க. பக்கத்துல போனது அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ட்டார். உசாமா என்ன யோசிச்சாரு, இவன் சாவுக்கு பயந்து களிமா சொல்றான், காஃபிர் தான், சாவுக்கு பயந்து சொல்றான்னு சொல்லி அவனை போர்க்களம் இல்லையா, போர்க்களத்துல இவன் சும்மா சொல்றான்னு வெட்டிட்டாரு. இருந்தாலும் வருத்தம், என்னடா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டானே, இப்ப இந்த இடத்துல மோமினுடைய கண்ணியத்தை நீங்க வழங்கணும், கலிமாவுடைய கண்ணியத்தை வழங்கணும் இல்லையா. வெட்டிட்டாரு, வருத்தம் அவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார சொல்லலாம், இப்படி ஒரு ஆளை வெட்ட போனேன், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா நான் விட்டுருக்கணும், ஆனா வெட்டிட்டேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எப்படிப்பா நீ அவனை வெட்டினா? யார சொல்லலாம், அவன் பயந்து, உயிருக்கு பயந்து களிமா சொல்லியிருப்பான், நீ அவனுடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தாயான்னு கேட்டான். நம்ம அடுத்தவங்களுடைய நீயத்துல நாம முடிவு செய்யக்கூடாது. அவன் அதுக்காண்டி செய்யறான், இவன் இதுக்காண்டி செய்யறான், இவன் பெருமைக்கு செய்யறான். நம்ம நாவுகள் கொஞ்சம் கூட பயப்படாம அடுத்தவர்களை பத்தி முடிவு செய்யுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை திறந்து நீ பாத்தியான்னு கேட்டாங்க. நாளைக்கு மறுமையில அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் வந்தா என்ன செய்வேன்னு கேட்டான். அந்த சஹாபி துடிச்சு போயிட்டார். சொன்னாரு, ஒருவேளை இந்த சம்பவம் நடக்கிற போது நான் காஃபிரா இருந்து அதுக்கு பிறகு நான் முஸ்லீமா இருக்கலாமோன்னு நினைச்சேங்கிறார். இந்த சம்பவம் நடக்குதுன்னா ஒரு காஃபிர் முஸ்லீமை வெட்டிட்டு நான் காஃபிரா இருந்து
ஒரு முஸ்லிமை நான் கொலை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் முஸ்லீமானா அந்த போர்ல முஸ்லிமை கொலை செஞ்ச பாவம் கூட மன்னிக்கப்படும். ஏன்னா காஃபிரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தா எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான். நான் முஸ்லிமை விட்டுட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுறார். காலம் பூரா அவருக்கு வருத்தம். யாருக்கு? உசாமா. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன அந்த வார்த்தை, எப்படிப்பா நீ அவரை வெட்டின, ஒரு கலிமா சொன்னவனை எப்படி வெட்டின? அதனாலதான் 2 முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை வந்தா அவர் போகமாட்டார். யார்? உசாமா. வேண்டாம், முஸ்லிம்களுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து இந்த செய்தியை நான் எப்ப கேட்டானோ அதுல இருந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப சஹாபா பெருமக்களுடைய உள்ளம் எப்போதுமே இப்படி ஒரு தெளிவான உள்ளம், பாவங்களை நினைத்து வருந்துகிற உள்ளம், எந்த நேரத்திலும் அழுகிற உள்ளம். குர்ஆனை கேட்டா அழுகுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை கேட்டா அழுகுவாங்க. இதுதான் அவங்களுடைய நிலை. பெருமானாருடைய அந்த சபையில உட்கார்ந்தா சொர்க்கத்தை நரகத்தை கண்ணில் பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். உபதேசங்கள் அவங்க அப்படி கேட்டான். இன்னைக்கு நாம உபதேசங்களை மதிக்கிறது இல்லை. நாம பயான்கள் அப்படிங்கிறது ரசனைக்காகன்னு வச்சிருக்கிறோம். ஏதாவது ஹாட் டாபிக்கை பேசணும் அப்படிதான் நாம ரசனைக்கு ரசிப்பதற்கு தான். உள்ளங்கள் உருகுவதற்கு இன்னைக்கு பயான் கிடையாது. உள்ளங்களை மாற்றுவதற்கு, உள்ளங்களை திருத்துவதற்கு இல்லை. நாம அப்படி கேட்கறதும் இல்லை, இல்லையா? ஒரு சஹாபி சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலையில ஃபஜ்ர் முடித்து விட்டு எங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசம் எப்படி இருந்தது? கஅன்னஹா மௌஇலத்து முவத்தியா. இந்த உலகத்தை விட்டு கடைசியாக விடைபெறுகிற நேரத்தில் ஒரு மனிதன் உபதேசம் பண்ணனா எப்படி இருக்குமோ அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசத்தை கேட்ட எல்லாருடைய கண்களும் ஸரஃபத் மின்ஹல் உயூன், எல்லாருடைய கண்களும் அழுதது. வஜிலத் மின்ஹல் குலூப், எல்லா உள்ளங்களும் நடுங்கியது. அந்த உபதேசத்துல என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? எனக்கு பின்னால பல குழப்பங்கள் வரும், நீங்க அப்ப எப்படி நடக்கணும்னு தான் சொல்றாங்க. இந்த சாதாரண விஷயம் அவங்களுடைய உள்ளத்துல அவ்வளவு பெரிய தாக்கத்தை, அவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்துகிறது. அவங்க அதை கேட்டு என்ன செய்யறாங்க? அழுகிறாங்க, வருத்தப்படுறாங்க. இப்படித்தான் சஹாபா பெருமக்கள் எல்லா காலத்திலையும் அவங்களுக்கு மார்க்க விஷயங்கள் நினைவுக்கு வந்தா அழுகுவாங்க. அது ராத்திரி ஆனாலும் சரி, பகலானாலும் சரி, பயணத்தில் ஆனாலும் சரி, உள்ளூரில் ஆனாலும் சரி, தான் செய்த தவறுகள் ஞாபகத்துக்கு வந்தா அழுவாங்க. சொர்க்க ஞாபகத்துக்கு வந்தா என்னங்க அதை நினைச்சு என்னங்க சந்தோஷப்படுவாங்க, நரகத்தை நினைச்சு பயப்படுவாங்க. எல்லா நேரங்களிலும் அவங்களுடைய உள்ளங்கள் அப்படிதான் இருந்துச்சு. அதனால தானே ஒரு சஹாபி, ஹன்லலாங்கிற ஒரு சஹாபி, வீட்டுக்கு வந்தால் மனைவி மக்களோடு இருக்கிறோம், சொர்க்கத்தை மறந்து விடுகிறோமே அப்படின்னு கவலைப்பட்டு தான் நான் நிஃபாக் ஆயிட்டேன், நான் முனாஃபிகா போயிட்டேன், நான் நயவஞ்சகனாக போயிட்டேன்னு சொன்னாரு. எதனால சொன்னாரு? உள்ளங்கள் ஏன் மாறுதுன்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க. இல்லப்பா, எப்போதுமே ஒரே நிலையில இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று அந்த சஹாபிகளுக்கு ஆர்வப்படுத்தினாங்க. அருமையானவர்களே, இப்படித்தான் சஹாபாக்குடைய உள்ளங்கள் இருந்தது. எனவே அவங்க இந்த உலகத்தினுடைய எதையும் ஆசைப்படல, ஆகிரத்தை தான் குறிக்கோளாக வச்சாங்க. உலக புகழ விரும்பல. ஒரு முறை ஒரு பெரிய கோட்டையை வெற்றி கொள்ளணும். ஒரு பெரிய கோட்டையை வெற்றி கொள்ளுகிற நேரத்தில் உள்ள போக முடியல. எப்படி உள்ள போறது? ஒரே ஒரு சுரங்க பாதை இருக்குது. அந்த சுரங்க பாதை மக்கள் எல்லாம் குப்பைகளை கொட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த சுரங்க பாதை வழியாக போனாதான் அந்த கோட்டையை தாண்டி எதிரிகளை வெற்றி கொள்ள முடியும். அப்ப அந்த அமீர் படை தளபதி அறிவிப்பு செய்யறாரு, யார் இந்த சுரங்கத்துக்குள்ள போறதுன்னு சொல்லி. ஒரு மனிதர் முகத்தை மூடிட்டு வர்றாரு, தன்னை யாருன்னு காட்டல. முகத்தை மூடிட்டு வந்தவர் எதையும் பார்க்காம சுரங்கத்துக்குள்ள போறாரு. அவர் பின்னால எல்லாம் போறாங்க, வெற்றி கொள்ளப்படுது. இப்ப அந்த அமீரா இருந்தவங்க கடைசியா சொல்றாங்க, யாருப்பா அந்த முகத்தை மூடிட்டு வந்தது? அவர் வரட்டும், அவருக்கு நான் பரிசு கொடுக்கிறேன்னு சொல்லி. யாருமே வரல, யாரும் வரல. அப்போ அவளுக்கு எவ்வளவு சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, அவர் வாங்கன்னு சொல்றாரு, வரல. அவரு எல்லாம் போயிட்டாங்க. இரவு நேரமாகி விட்டது. அந்த தளபதி வீட்டுக்கு அந்த முகத்தை மூடி கொண்டு வந்தார் இல்லையா, அவர் கதவை தட்டுறாரு. கதவை தட்டினதும் அவர் திறக்கும் போது சொல்றாரு, அந்த முகத்தை மூடிட்டு அந்த கோட்டைக்குள் போனவன் நான் தான், அந்த கோட்டைக்குள்ள போனவன் நான் தான். எனக்கு 3 வாக்குறுதி நீங்க கொடுக்கணும், கொடுத்தா உங்கள்கிட்ட பேசுறேன். சொல்லுப்பா என்ன? முதல் வாக்குறுதி, நான் யாருன்னு சொல்லி என் பேரை கலீஃபாட்ட சொல்லக்கூடாது. 2வது, எனக்கு எந்த பரிசும் தரக்கூடாது. 3வது, காலத்துக்கும் எனக்கென்று தனி சிறப்பு, தனி சலுகை எதுவும் தரக்கூடாது. இந்த 3ஐயும் ஏத்துக்கிட்டா உங்கள்கிட்ட பேசுறேங்கிறார். நான் யாருன்னு சொல்லக்கூடாதுங்கிறார். கலீஃபாட்ட என் பேரை சொல்லக்கூடாது, எனக்கு எந்த விதமான பரிசும் தரக்கூடாது, எனக்கென்று எந்த விதமான சிறப்பு சலுகையும் தரக்கூடாது. இந்த 3ஐயும் ஒத்துக்கிட்டா அவங்க கூட பேசுறேன்னு சொல்லி. இன்னும் வரைக்கும் வரலாற்றில் அவர் பேர் இல்லை.
அதற்கு பிறகு அந்த படைத்தளபதி அல்லாட்ட துவா கேட்கும்போது இப்படி கேட்பாராம், யாரெல்லாம் அந்த சுரங்கத்தை உடைச்சிட்டு போனார் இல்லையா, மறுமையில் அவரோடு என்னை எழுப்புன்னு சொல்லுவார். சுரங்கத்தை உடைச்சிட்டு போனார் பாருங்க, அவரோடு என்னையும் எழுப்பு. எவ்வளவு பெரிய இஹ்லாஸ் அவருக்கு! ஏன்னா அவங்களுடைய குறிக்கோள் எல்லாம் ஆகிரத்து தான், இந்த உலகத்துல எதையும் அடையணும் என்று நினைக்கல. எனவே அருமையானவர்களே, நம்முடைய உள்ளங்களும் பண்பட்ட உள்ளங்களாக ஆகணும். உபதேசங்கள் கேட்கும் போது உள்ளம் உருகணும். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் போது